ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ராஜ்மா புலாவ். இது பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ராஜ்மா புலாவ். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினே நம்ம சொல்லலாம். இதுக்கு நான் ஸ்டவ்வும் ஆன் பண்ணி ஒரு குக்கரை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே ராஜ்மா பீன்ஸ் இது கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு 8 மணி நேரமாக நான் ஊற போட்டு எடுத்திருக்கேன். ஊற போட்டு எடுத்து நான் குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டு நம்ம அரிசி கூட ஆட் பண்ணால் தான் இது நல்லா வெந்து கிடைக்கும். அதனால் நீங்களும் வேக வச்சுட்டே இதை ஆட் பண்ணுங்கள். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா சூடாகட்டும். இப்போ இது நல்லா சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, 2 பிரியாணி இலை. இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகும்போது தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. இங்கே பாருங்கள், இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அப்படின்னா தான் அந்த புலாவுக்கு அது ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது வரை வெயிட் பண்ணலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் இது நல்லா வதக்கி விடுங்க. அந்த ஒரு வாசம் வரும். அந்த அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு வாசம் வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பேஸ்ட் மாதிரி ஆக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஸ்டவ்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இது இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுக்கிடணும். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் வத்தப்பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம். ஸ்கூல் போகும்போது ஒரு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினே நம்ம சொல்லலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த அந்த ராஜ்மா பீன்ஸை அப்படியே இதில் ஆட் பண்ணிடணும். இது ஒரு 7-8 விசில் விட்டால் தான் நல்லா குழைவாக வேகும். நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்கும்போது ஒரு 5 விசில் விட்டுருக்கோம். இப்போ நம்ம சாதத்தோடு வேக வைக்கும்போது இன்னும் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துருவோம். கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். ராஜ்மா பீன்ஸ் வேக வைக்கும்போது நான் ஒரே ஒரு சிட்டியை உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். அதையும் இந்த நேரத்தில் நான் உங்கள் கூட நான் சொல்லிக்கிடுதேன். இங்கே பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ இது வேக வச்ச தண்ணி ஒரு 3/4 கப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நான் நார்மல் வாட்டர் ஒரு 2.25 கப்பு எடுத்திருக்கேன். மொத்தத்தில் அரிசி நான் 1.5 கப்பு எடுத்து அதை ஒரு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவராக நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு நான் நார்மல் ரைஸ் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொன்னி ரைஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் அரிசியை நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம வேக வச்ச அரிசியை ஆட் பண்ணிடலாம். அதாவது 1.5 கப்பு ரைஸுக்கு 3 கப் தண்ணின்னு அந்த ரேஞ்சுக்கு நான் எடுத்திருக்கேன். இது புலாவ் ரொம்ப குழையாமல் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு கொதி இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 2 இல்லைன்னா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அது வரை வெயிட் பண்ணலாம். அங்கே வியூவர்ஸ், நமக்கு இது நல்லா நமக்கு ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக நல்லா உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு ஆனியன் ரைத்தா இல்லைன்னா ஏதாவது சிப்ஸ் மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.